Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து இப்போ தான் சின்ன குழந்தை நினைப்பு நடிக்காத. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உடனே ஸ்ரீக்காகமா ஆனால் ஸ்ரீக்காக தான் கேட்டாங்க. நானும் ஸ்ரீக்காக தான் வாங்குறாங்கன்னு நினச்சேன். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் இந்த குழந்தைக்கு போய் இப்போ எதுக்கு இது தேவைப்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்காக வாங்கிட்டு உடனே ஸ்ரீ மேலே பழைய போட்டாங்க. ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். ஸோ வந்து உங்களால் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வச்சு வேறு சொப்பு சாமானம். அதையே கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொப்பு சாமானம். ஓகே, என்ன சொப்பு சாமானம்? ரியல் குக்கிங் கிட் இருக்குல்ல, நிறைய பேர் மினியேச்சர்ல சமைக்கிறாங்கல்ல, அது மண்டையில என்ன பல்ப் எரியுதுன்னா பேசாம ஸ்ரீ குடிக்காம நம்ம ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற சேனல்ல வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வந்து இவங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து ஆல்ரெடி செம்ம வெயிட்டாக வேறு இருக்குது. இவங்க மாதிரி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். வேறு எதாவது சொல்லணுமா? இல்லை, ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஸோ வந்து இப்போது மேடம் அன்பாக்ஸ் பண்ண போகிறாங்க. பண்ணுங்கள். இவங்க என்ன தெரியுமா, ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ் மேலேயே டேப் போட்டு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான். வந்த உடனே ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன்னா கடை எல்லாத்தையும் வந்து பிச்சு எடுத்து பார்த்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. வாவ், அதெல்லாம் நான் எடுத்து பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் திருப்பி மூடி எல்லாத்தையும் டேப் அடிச்சு வந்து ஒட்டி வச்சேன். அப்போ தான் ரியாலிஸ்டிக்காக இருக்குமா? ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரியல் குக்கிங் கிச்சன் செட் ஆமாம் தானே? அப்படி கூட சொல்லலாம். சொப்பு சாமான் ஒரிஜினலாக சமைக்கிற. ஆமாம், சொப்பு சாமான் நம்ம 90s கிட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்மளாம் வந்து இந்த கூட்டாஞ்சோறு ஆக்குறதுக்காக போய் சொப்பு சாமான் வாங்குவோம்ல, அது மாதிரி தான் இது. நான்லாம் சின்ன வயசுல கேட்கறது பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தாங்க எனக்குலாம். இப்போ என்னன்னா இங்கே பாருங்க, அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஸோ இது வந்து இன்ஸ்டாவில் வாங்கினது. எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. இது வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன பேஜ் நேம் தெரியலையே. கிட்ஸ் வேர்ல்டுன்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தா. உங்களுக்கு வேணா உங்க டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணா போய் பாருங்க. ஸோ இதை எடுத்து ஓப்பன் பண்ணலாமா? குட்டி ஸ்பூன் வெளில வந்துட்டு இருக்குப்பா. அது ஓட்டையிட்டு இருக்கும். ஸோ இங்க இருக்கு, இந்த இடத்துல இருந்து வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ மற்றபடி வந்து ஃபுல்லா டேப் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதை பிரிக்கலாம். நல்லா ஒரு சேஃப் பேக்கிங்காக தான் வந்திருக்கு. வந்து அதை எடுத்து ஓரமாக வச்சிரு. ஓரமாக வச்சிருவா. அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு காட்டல. இதோ அதான் இங்கே நல்லா கிளியராக தெரியுது. இதுக்குள்ளயா? இது வந்து டபரா செட் பிரியாணி டேக்ஸா. எத்தனை இருக்கு? 1 அழகா இருக்குப்பா. 5 டபரா அண்ட் அதுக்கு வந்து மூடிகள். ஆமாம், கத்திரிக்கோள் இருந்தால் கிடன்னு பிச்சு போட்டுருக்கலாம். இதெல்லாம் ஆனால் நான் பிரிக்கலப்பா, அப்படியே தான் இருந்துச்சு. சும்மா வேலைப்பில் தான் நான் பார்த்தேன். உடனே நீங்கள் இதுக்கும் என் மேலே நான் தான் பின்னாடி செஞ்சு சொல்லாதீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து மூடி இருக்கு. ஆமாம், இது வந்து வரமாட்டேங்குது. நம்பர் 1 இதுக்கு இது செட் ஆயிடுச்சுப்பா. ஒரிஜினல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் போலயே. ஸோ இது வந்து இதுக்குள்ள மூடி அது எடுத்து ஓரம் வச்சது. அது என்ன கல்லுகள்லாம்? இது வந்து அடுப்பு எரிய வைக்கிறதுக்காக. இங்கே விறகு வச்சுட்டு உன் மூஞ்சி எனக்கு காட்டவே இல்லை. நீ ஏன் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க? நான் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன். இது வந்து இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? காசு மேல நெத்தி சூட்டி இரும்புல் வேற வருது எனக்கு. இட்லி குண்டா தட்டு நிறைய இருக்குன்னு நினைச்சேன். ஒரே ஒரு தட்டு தான் இருக்கா? ஒரே ஒரு தட்டு தான் இருக்கு. ஒரு தட்டி ஆகடா பத்தும். ஓ, அப்ப இதுல இட்லி சுட்டு உங்களுக்கு பத்திரும் அப்படிதானே? இது வச்சு ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் கரண்டி மாவு கலக்க, இட்லி ஊத்துறதுக்கு, தோசை செட், தோசை ஆம்லேட்லாம் ஊற்றிக்கலாம் அதில். ஆமாம், இதெல்லாம் வந்து அயன் இரும்பு இருக்குல்ல அது. இங்கே பாருங்க, என்னோட ஃபேவரட் ஐட்டம் உரல் இல்லை, அம்மி இல்லை, உரல் தான் இது. நம்ம மிளகு இடிப்போம்ல, இடித்தல். சரி ஓகே. அப்போ அதுதான் உரலா? இது வந்து ஆட்டாங்கல். இதான் வந்து உரல். அதுதான் உரலா? ஆமாம். அம்மிக்கல் எங்க? ஓகே நல்லா உரட்டுற மேன்.
இதான் வந்து உரை. இப்போ இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த குண்டா காமிக்கவே இல்லை. என்ன குண்டா? ஆமா, அப்படியே காமி. சரி, இதுவும் வந்து சோறு வடிக்கிற குண்டா. சொல்லு. சோறு வடிக்கிற குண்டா. அப்புறம் 5 பேர். அப்படி சொல்லக்கூடாது. கீழே 5 பேருக்கு, 4 பேருக்கு, 3 பேருக்கு, 2 பேருக்கு, ஒருத்தருக்கு. இது ஒரு குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரி சோறு வடிக்கிற குண்டா. அதுக்கு மேல இந்த குண்டா பேர் எனக்கு தெரியாது. டேக்ஸா இது அது பேர் தெரியாது. அடுத்து வந்து அந்த இந்த ஓட்ட வழியாப்பா எல்லாம் வந்து வந்துருக்கு. என்ன பாப்பா ரொம்ப நேரமா அது கூட சண்டை போட்டுன்னு இருக்க? எல்லாம் அழகா ஒட்டி கொடுத்துருக்காங்களா, அதனாலதான் கன்ஃபியூஷன். தள்ளி விட்டேன். கிச்சன் செட் ரெடி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அழகா ஒரு குட்டி, எத்தனை இன்ச் வரும் இது ஸ்டாண்ட்? ஒரு 1 இன்ச்சா இதுதான். இல்லை 6 சொன்னேன். 6க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த முட்டை கடைவோம்ல, மாவு கடைக்கிறதுக்கு, முட்டை பீட் பண்ணுறதுக்கு இது. அப்புறம் எனக்கு வந்து இந்த செட்டில் என்ன தெரியுமா ஃபேவரட் ஐச்சி தான். அது விட்டா பெட்டுக்கு சாயுது. எவ்வளோ அழகா இருக்குல்ல. கடுகு சீரகம் எல்லாம் போட்டு வைக்கிறது குட்டி குட்டி பெட்டி. அக்கா பச்சுனா கண்டிப்பாக தூக்கிட்டு போயிடுது. பாப்பா வேற அழகா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து என்ன ஒரு டிஃபன் கேரியர், சாதம் வடிக்கிறது, ஒரு பால் காய்ச்சிறது, சாம்பார் கிண்ணம், அடுத்து சப்பாத்தி கட்டை, குட்டி சப்பாத்தி கட்டை, பால் கிண்ணம், அப்புறம் வந்து குழம்பு கிண்ணம், எண்ணெய் கிண்ணம், இது தூக்கு வாளி, அது தட்டுங்க. இதெல்லாம் வந்து டீ கப்புங்க. டீ கப் இருக்குல்ல, கப்புங்களோட தட்டு. அது சாப்பிட்ற தட்டு இந்த பக்கம் இருக்குதுங்களா? இது கூட இருக்கு. பீட்ரூட் ஒரிஜினலாவே இருக்குப்பா. சீமுது எல்லாமே மினியேச்சர். இப்போ யாராச்சும் இந்த மினியேச்சர் குக்கிங்க்கு தேடுறாங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா செட் ஆகும். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸ்டீல் எல்லாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அப்போ காமிச்சதான் வந்து இரும்பு. இது எல்லாம் ஸ்டீல்லேயே நமக்கு மொத்தமாக வந்துடுது. இங்கே பாருங்கள் எத்தனை கப்பு, 5 கப்பு இருக்குது. ஐயோ அழகா இருக்குல்ல இது. இப்படிலாம் குட்டி குட்டியாக இருந்தால் அழகாக சமைக்கிறதுக்கு தோணுதுப்பா. ஒன்று பின்னாடி இருந்து திட்டுவாங்களோ, பரவாயில்ல. எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு டேப் அடிச்சு கொடுத்துருக்காங்க, எதுவும் கண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா குவாலிட்டியாக. அடுக்கு கேட்லி ஸ்கூலுக்கு இன்னும் அதெல்லாம் நான் சாம்பார், சாதம், பொரியல், ரசம் இல்லை தொட்டுக்கு ஏதாச்சும் வச்சு இந்த மூடியை திறக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஆனால் இதில் வந்து ஈஸியாக திறக்க முடியுது. செம்மையாக இருக்குல்ல. அழகா இருக்கு. ஆமா அழகா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு. ஸோ இதில் தான் வந்து மேடம் வந்து சமைச்சு கொடுக்க போறாங்க இனிமேல். ஆமாம் தான் தெரியல. இதுல நான் சமைச்சு உங்களுக்கு எந்த வாய்க்கு பத்துன்னு சொல்லுங்க, ஒரே வாயிலே ஒரே இதுக்கே முடிஞ்சிடும். எனக்கே இது முடிஞ்சிடும். கண்டிப்பா இதில் வந்து ஒரு டைம் சமைச்சு நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. குக்கிங் வீடியோ இதுல போடலாம். எப்படி குக் பண்ண முடியுது எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு ஆசையா இருக்கு ஒரு டைம் பண்ணலாம்னு. கொஞ்சம் பிரிஸ்க் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம சமைச்சு ஒரு நாள் வீடியோ வந்து போடலாம். ஸோ உங்களுக்கும் வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னா கிட்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்குறேன். ட்ரஸ்டபுளான பேஜ் தான், நீங்களும் போயிட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? ஜாலியாக இருக்கு. ஸ்ரீகிட்ட காமிச்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பாள்ல. பாப்பா தூங்குற டைம் இது இல்ல, காமிச்சா சொல்றேன், எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திடுவாள்ல, தூக்கி எரிஞ்சிருவா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இது வச்சு விளையாடுற வயசு இல்லை, பரவாயில்ல, நான் சேகரிச்சு வைப்பேன். எப்படி நம்ம அம்மாலாம் நமக்கு பாத்திரத்தை சேமிச்சு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து அவளுக்காக சேமிச்சு வைப்பேன். எடுத்து வச்சிடலாமா? ஓகேங்க. ஓகே, இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு க்யூட்டான திங்ஸ் வேணும்னா நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆர் வந்து மினியேச்சர் வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இங்கே தான் வாங்கியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ஜாலியாக விளையாடுவாங்க. ஃபோன் கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக வந்து விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுங்க, ஜாலியாக விளையாடட்டும். 90s கிட். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.